ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஸ்டீலில் வந்து அசம்பிள்டு டீப் ஃப்ரீசர்னு சொல்லலாம். அதாவது வந்து இது அசம்பிள்டு மேனுஃபேக்சர். இது அதாவது எந்த ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்டதில்லை. இது வந்து ஸ்டீலில் இருக்கும். உள்ளே வந்து கலாய் ஷீட் வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து காப்பர் பைப் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து லீக்கேஜ் இருந்தது. ஆனால் இதில் வந்து 2 பார்ட்டிஷன் மாதிரி மொத்தம் 3 பார்ட்டிஷன் வரும். நடுவில் வர்றத ரேக்கு அந்த கலாய் ஷீட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக இருக்கிறதுக்கு வந்து 1/4 பைப் வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்து உள்ள பெரிய பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து 516 போட்டிருக்கோம். இதில் இருக்கிற கம்ப்ரஸர் வந்து நல்ல ஒரு ஹெவியான கம்ப்ரஸர், அது 415 இது. ஸோ இந்த பைப்பு வந்து நம்ம வந்து ரேஞ்சு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம்னா ஒரு 350 லிட்ரு 400க்குள்ளே தான் வரும் இது மொத்தம். நம்ம வந்து இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மீட்ரு அந்த மாதிரி பைப் ஆச்சு. இதில் வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அதில் உள்ள ஃபஸ்ட்டு வர பாக்ஸுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சின்னதாக சைஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ரொட்டேட் பண்ண முடியாதுன்றதுனால 1/4 பைப் வந்து நம்ம, அதாவது வெயிட்லெஸ் பைப்பு, ஃப்ரீயாக வந்து நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 516 பைப்பின்னு அது கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம எதுவும் பெண்ட் பண்ண முடியலன்றதுனால இந்த ரூமுக்கு மட்டும் அதை வச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து உள்ள காப்பர் பைப்பு எதனால் துருப்பிடிச்சு போச்சுன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆன பாக்ஸ் இது. உள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க கூட வந்து ஒரு 7 ரோ வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது அந்த பைப்பு வந்து நமக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு, வந்து நம்ம பார்த்தாலே வந்து இந்த இடத்துல உள்ள பைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு 7 வருஷம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து ஜஸ்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ் பர்பஸ் தான்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 வருஷம்னா கூட நமக்கு வந்து நல்லா கூலிங் வரும். ஃபைனலில் நமக்கு கூலிங் எப்படி வருதுன்னு கூட பாருங்கள். பக்காவாக வந்து ஐஸ் எல்லாம் கட்டும். நமக்கு கேஸ் வந்து இவங்க ஆக்சுவலாக அந்த லீக்கேஜ் வந்து எவ்வளோ பெரிய லீக்கேஜ் அப்படின்னா, ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்து ஃபுல்லாக கம்மியாகிற மாதிரி லீக்கேஜ். ஒரு 4-5 வாட்டி பண்ணி பக்கத்தில் வச்சுட்ருக்குறாங்க பாக்ஸு. பைப் ஒர்க் முடிஞ்சோன்னா நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். மெட்டல் பேஸ்ட் வந்து அந்த கலாய் ஷீட்டுக்கும் அந்த பைப்புக்கும் இடையில வந்து ஒரு சின்ன கூட கேப் இருக்கக்கூடாது. காற்று போகிற அளவுக்கு கூட இருக்கக்கூடாது. ஃபுல்லாக பாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஐஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்.
இதுக்கடுத்து வந்து நம்ம கண்டென்சரில் இருக்கிற டஸ்ட்டு கூட நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து இதுக்கு நம்ம வந்து கேப்லர் கூட நம்ம வந்து புதுசு போடுறோம். நார்மலாக நம்ம எப்பவும் போடுற 3/6 தான் போட்டிருக்கோம். ஒரு 9 ஃபீட்டு கேப்லர் போட போகிறோம். நம்ம கொடுத்த அந்த ஸ்டார்டிங் பைப்புக்கு நம்ம வந்து கேப்லர் வந்து ஃபிட் பண்ணுறோம். அதாவது அது கூட நம்ம இஷ்டம் தான், எந்த பக்கம் ஸ்டார்டிங் வரணும், எந்த பக்கம் செக்ஷன் வரலாம் அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். கண்டென்சர் வந்து நம்ம ஃப்ரெஷ் அவுட் பண்ணதில் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் இருந்தது. யாராவது கட் பண்ணி அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா உள்ள வேஸ்ட்டாக ஏர் போய் ஏதாவது ஃபங்கஸோ இல்லை டஸ்ட்டோ அந்த மாதிரி சேர்ந்துருக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து அப்படியே நிப்பிள் பிஞ்சோடு எல்லாமே இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டெய்னர் வந்து நம்ம வந்து 2-வே ஸ்டெய்னர் போட்டிருக்கோம். $25 mg ஸ்டெய்னர் இது. Belum pot gerak.
134 கேஸ் தான் இதுக்கு. கேஸ் சார்ஜிங் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகுது. நமக்கு வந்து அந்த பைப்பு எல்லா பைப்பும் பக்காவாக ஐஸ் கட்டி ரிட்டர்ன் வர அளவுக்கு கூலிங் வந்திருக்கு. நல்லா ஷீட் மொத்தம் நம்ம ஐஸ் தெரியுது, நல்லா பக்காவாக நீட்டாக ரெடியாக இருக்குது பாக்ஸு. நம்ம எதிர்பார்த்தது கூட இந்த ரேஞ்சு தான் வரணுன்னு தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாக்ஸ். அதாவது ரிட்டர்ன் பைப்பில் கூட நமக்கு வந்து பக்காவாக வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. உள்ளே இருக்கிற பைப் எல்லாமே நமக்கு ஐஸ் வந்தால் தான் நமக்கு வந்து சுற்றி அந்த ஷீட்டு மொத்தம் ஐஸ் வரும். பாக்ஸ் கூலிங் சூப்பராக கூலிங் வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக அந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.